ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த இணையதளத்தின் மூலமாய் முகமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சந்திக்க வைத்ததில்லை. கர்த்தருடைய ஆவியானவரே, என் மனதார நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இது என்னால் உண்டானதால் தேவன் கொடுத்த ஈவு போகட்டும். எனக்கு அருமையானவர்கள், இந்த புதிய நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. நான் உனக்கு சொல்லும் வார்த்தையை, நான் உனக்கு சொல்லுகிறதை ஆண்டவர் சொல்கிறார். யோனாவை பார்த்து நான் உனக்கு சொல்லுகிறதை. 2ஆம் முறையாக யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, ஆண்டவருடைய வாக்கு வெளிப்பட்டது. நீ புறப்பட்டு போய் நினிவே நகரத்துக்கு விரோதமாய் நீ பிரசங்கே, நான் உன்னிடத்தில் சொல்கிற வார்த்தையை நீ அறிவி என்றார். முதல் அதிகாரத்தில் யோனாவை அழைத்து நீ புறப்பட்டு போ என்று சொன்னால் இவன் புறப்பட்டான். தேவ சித்தத்துக்கு அல்ல, தேவ சித்தத்துக்கு எதிராக பயணம் செய்கிறான். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கின்றது. வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்று சொல்வார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கரை மார்க்கமாய் பஸ்ஸில் ட்ரெயினில் பயணம் செய்கிறோம். ஆகாய மார்க்கமாய் பயணம், ஒரு கண்டத்திலிருந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு இன்னொரு தேசத்திற்கு பயணம் செய்கிறோம். ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு பயணம் செய்கிறோம். சமுத்திரத்தின் மூலமாய் கப்பல் மூலமாய் பயணப்படுகிறோம். ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு, ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டிற்கு, ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு சமுத்திரத்தின் மூலமாய் தரையின் மூலமாய் ஆகாய மூலமாய் பயணங்கள் மேற்கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் இந்த யோனாவிடத்தில் கர்த்தர் பேசின போது இவன் பயணப்பட்டு புறப்பட்டானாம். சமுத்திரத்தின் மூலமாக பணம் கொடுத்து டிக்கெட் கொடுத்து வாங்கி அதில் அமர்ந்து கொண்டு கடந்து போகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் தேவ சித்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு கடந்து போகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறது. 2வது முறை கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொல்லும் வார்த்தையை நீ வைக்க அறிவி என்று சொன்னார். ஆனால் இவன் முதல் பயணம் கப்பலிலே போனான். 2வது பயணம் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் எழும்பின போது அவனை சமுத்திரத்திலே கடந்து போனார். ஆனால் மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மீனின் வயிற்றுக்குள்ளாய் இருந்து பயணம் செய்கிறார். இது 2வது பயணம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கின்றது. தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நாம் எழும்புகின்ற போது, நாம் இருக்கின்ற போது என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத காரியமெல்லாம் நடக்கிறது. ஏன் நடக்கிறது, என்று நடக்கிறது, எப்படி நடக்கிறது தெரியாமல் திகைத்து நிற்கிறோம். தேவனுக்கு முன்னதாய் நின்று ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, நீர் எனக்கு சொல்கிற வார்த்தையின்படி நான் நடக்கின்றேனா? ஒருவேளை தேவன் வேதத்தின் வார்த்தை மூலமாய் பேசியிருப்பார், ஒருவேளை தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசியிருப்பார், ஊழியர்களை கொண்டு பேசியிருப்பார், கனவிலே சொப்பனத்திலே தரிசனத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தைக்கு விரோதமாய் நீங்களும் நானும் செயல்படுவோம் என்று சொன்னால் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் எல்லா காரியங்களும் எழும்பி நிற்கலாம். நன்றாய் கவனிங்கள். இவன் மீனின் வயிற்றுக்குள்ளாய்ந்து பயணம் செய்வது மாத்திரமல்ல, மீன் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நினிவேயிலே கக்கிறது. இவன் எழுந்து நிற்கிறான். இப்பொழுது கால்நடையாக பயணம் செய்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முதல் பயணம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் சமுத்திரத்தில் படகில் பயணம் செய்தான், கப்பலிலே யாத்திரை செய்தான். 2வது பயணம் அவனுக்காக மீன் பயணம் செய்தது. இவனை சுமந்து கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்த அந்த மீனானது தேவ சித்தத்துக்கு நேராய் நடந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெரிய மீன் என்று எழுதப்பட்டிருக்கு. பெரிய மீன் என்று சொன்னால் கரைக்கு வரும் என்று சொன்னால் நிச்சயமாக கரை திரும்பாது, அது தன் உயிரை மாய்த்து விடும். நான் கண்டிருக்கிறேன், அப்படி பல மீன்களை கண்டிருக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். 3வது முறையாக இவன் கால்நடையாக பயணம் செய்து ஒரே ஒரு பிரசங்கம் செய்தார். 40 நாட்களிலே இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். எச்சரிப்பின் சத்தம். யோனா ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதன். இந்த வார்த்தையை தான் யோனாவை கொண்டு அந்த நினிவேயை மனமாற்றும்படியா தேவன் சித்தம் வைத்திருந்தார். உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை நடத்த தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு விரோதமாய், கர்த்தரின் சித்தத்துக்கு விரோதமாய் நீங்கள் எழும்பாதபடி, நீங்கள் நானும் எழும்பாதபடி தேவ தயவுன்படி ஓடுவோம் என்று சொன்னார். யோனா மீனுக்குள் வயிற்றுக்குள்ளிருந்து ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னதாக நின்று ஜெபித்து பார்ப்போம். நிச்சயமா கர்த்தருடைய சித்தப்படியே யோனாவை நினிவேக்கு நடத்தினவ உங்களையும் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையின்படி நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்னை மரியாள் சொன்னார், கானா ஒரு திருமணத்தில் அவர் சொல்வதை போல் செய்யுங்கள் என்று சொல்லி தண்ணீர் ரசமானது. இன்று உன் கண்ணீர் களிப்பாய் மாறப்போகிறது. நாம் ஜெபிப்போம்.
மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, உமக்கு முழுதாய் நின்று கண்ணீரோடு நின்று ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கிற தடைப்பட்ட காரியங்கள் தகப்பனை தாமதமின்றி நடக்க கர்த்தர் கிருபை. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். அற்புதங்களை செய்து மகிழப்படும். இயேசு இரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.